பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாய் இருக்கிறீர்களா? சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதில் நிமித்தமாய் ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை தியானித்து உங்களுக்காக அதை ஆசீர்வாதமாய் கொண்டு வருவோம். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் விடுதலை பெற வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் மேன்மையாக்கப்பட வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கைக்கு தரித்திரங்கள் மாறும், வியாதிகள் மாறும், கட்டுகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், தொல்லைகள் நீங்கும், உபத்திரவங்கள் நீங்கும். உங்களை பிடித்து வேதனைப்படுத்துற எந்த காரியமும் இனி உங்களிடத்தில் இருப்பதில்லை. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, இதை குறித்து வேதத்துல ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். இன்னைக்கு நிறைய நம்ம ஆட்கள் கூட என்ன பண்றாங்கன்னாக்கா, நம்முடைய ஜனம் ஏதாவது ஒரு காரியத்துல நாம் மிகுந்த கோபப்படுகிறோம். ரொம்ப கோபப்படுறவங்களால சாதனைகள் படைப்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு உலகத்துல ஒரு சிலரை பாருங்க, தலைவர்கள் இருக்கலாம், அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க சினி ஃபீல்டில் இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு தரத்துல அவர்கள் இருந்தாலும் கூட, ஆனால் அவருடைய வாழ்க்கையில சாதனை பெற முடியாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வியிலே போவதை நாம் பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்க கொண்டிருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆகவேதான் தேவன் இந்த வார்த்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுது. இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அழகாய் தேவனுடைய வசனம் சொல்லுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லி இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் என்ன? தன் ஆவியை எப்படி அடக்க வேண்டும்? கவனிங்க, நாவை அடக்கினாலே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு அநேகர் நிர்முடராய் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், எடுத்த உடனே கோபம் வந்தது, எதுவுமே நிதானிக்கிறது கிடையாது, எதுவுமே நிதானிச்சு பேசுறது கிடையாது. எடுத்த உடனே கோபப்படுகிறவர்களால் எந்த ஒரு சாதனை அவர்களால் செய்ய முடியாத பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இருந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் என்று சொல்லுது. அப்படின்னா என்ன? மதில் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பினுடைய அரண் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். அரண் என்று சொன்னால் நம்மை பாதுகாக்கிற, இங்கிலீஷ்ல வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு மதில் சுவராய் நிற்கும். அப்ப எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவியை கண்ட்ரோல் பண்ணுகிறானோ, தன்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறானோ, தன்னுடைய காரியங்களை கண்ட்ரோல் பண்ணுகிறானோ, அந்த மனிதன் தான் சாதனையை படைக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் அநேகரை பார்க்க முடியும். உலகத்தில் அநேகர் பிரகாசிக்க முடியாமல் போவதற்கான காரணம் தெரியுமா? அநேகரால் ஆவியை அவங்க கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியறது கிடையாது. பாருங்க, எடுத்த உடனே கோபம் பேசுங்க, எடுத்த உடனே வைராக்கியமா பேச ஆரம்பிச்சுங்க, எடுத்த உடனே ஏதாகிலும் எடுத்து பேசுவாங்க, எடுத்தன் கவுத்தன் பேசுவாங்க. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாய் நீங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள், இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை மறக்க கூடாது. ஆகையினால் நீங்க ஆவியை நீங்கள் அடக்கி கர்த்தர் நிமித்தமா நீங்கள் கடந்து போகும்போதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த வசனத்தை சொல்வது போல, தன் ஆவி அடக்காத மனுஷன் மதியில் இழந்த பாழான பட்டணம் போல் இருக்காருன்னு சொல்லி கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டது நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை இழந்துக்கலாம். நீங்கள் கோபப்பட்டது நிமித்தமாய் அநேக நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்காமல் போயிருக்கலாம். அது இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் எவ்வளவு உங்க ஆவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீர்களோ அவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒருவேளை கோபத்தின் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போயிருக்கலாம். கோபத்தின் நிமித்தமாய் வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு போயிருக்கலாம். இவர்கள் கோபப்பட்டது நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவர்களுக்கு வராமலே போயிருக்கும். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண உதவி செய்யுங்க. தன் ஆவியை அடக்கி ஆள உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கிருபை மேல் கிருபை தந்து ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய செய்திக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.